சரண் அவர்களோட வீட்டு பீரோல கட்டுக்கட்டாக பணம் இருக்க போகுது அப்படின்னும், கண்டிப்பா அத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆவாங்க அப்படிங்கிற மாரியான செய்திகள தான் சரணோட ஃபேன்ஸ் இப்ப சோசியல் மீடியால சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்ப சரண்ராஜ் அவர்கள் பெற்றிருக்காரு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல ரொம்ப நல்லா பாடி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றதோட மட்டும் இல்லாம, இந்த சீசனோட ரன்னர் அப்பாவுமே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 அவருக்கு பரிசு தொகையா கொடுக்கப்பட்டிருக்கு. சரண் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலில இருந்து தான் கிடைச்ச சான்ஸ பயன்படுத்தி இந்த ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகைய ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த ஒரு தொகைய அவங்களோட வீட்டு பீரோல வச்சு அழகு பார்ப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத ஏன் ரசிகர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரண் அவர்கள் இதற்கு முன்னாடி இந்த சீசன்ல ஒரு ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 வின் பண்ணியிருந்தாரு. ஒரு பாடலுக்கு 200 அப்படின்னு நெறைய பாடல்கள் பாடி ரூ. 10,000 வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட அவங்களோட அப்பா அம்மாட்ட குடுத்து, அண்ட் எப்போதுமே அப்பா அம்மா வந்து பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வர அமௌண்ட்ட கண்டிப்பா பீரோல வச்சு, அவங்க எப்ப பீரோ தொறந்து பார்த்தாலும் காசு இருக்க மாரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்த எடுத்து போட்டு தான் ரசிகர்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரூ. 10,000 கிடைச்சப்பயே அத பீரோல வச்சு அழகு பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி சரண் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் பட்சத்தில் அத அவரு வந்து வச்சு பார்க்காமயா இருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு அமௌண்ட் வந்து அந்த ஜிஎஸ்டிலாம் போக அவர் கைக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த ஒரு அமௌண்ட்ட பீரோல வச்சு, அவங்க அப்பா, அம்மா எப்ப தொறந்து பார்த்தாலும் இருக்க மாதிரி பண்ணுவாரு. அழகு பார்ப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீசன்ல சரண் ராஜா அவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு. அதே நேரம் மிகப்பெரிய விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா, அம்மாக்காக வந்து கவிதை எழுதி அது உலக சாதனை படைச்சிருக்காரு. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா ரூ. 10,00,000 வின் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அடுத்த சினிமால பாடுறதுக்கு ட்ரை பண்ண போறாரு. இந்த மாரி தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள புதுமையா பண்ணி வந்துட்டே இருக்காரு. அடுத்தடுத்த விஷயங்களும் அவருக்கு நல்லபடியா அமையணும் அப்படின்னு நாமளும் கனெக்டிங் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் அவர்களோட 55வது படத்துல மம்முட்டி அவர்கள் வில்லனா நடிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சமீபத்துல வெளியாகி இருக்கு. தனுஷ் அவர்கள் 55வது படமா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இயக்க போறாரு. இந்த படத்தோட பூஜை சமீபத்துல நடைபெற்று இருந்துச்சு. இந்த படத்துல சாய் பல்லவி மற்றும் ஸ்ரீலீலா இவங்க 2 பேரும் மிக முக்கிய கதாபாத்திரங்கள் பண்றாங்க. மேலும் மம்முட்டி அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது ரூமர்ஸ் இல்ல, உண்மை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு படக்குழு அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போஸ்டர் ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. மம்முட்டி அவர்கள் ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா கதை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுலயும் அவரு தமிழ் சினிமால நடிக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கதை கேட்டு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நடிப்பாரு. இதுவரைக்கும் அவரு தமிழ்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு. மம்முட்டி அவர்கள் தமிழ்ல படம் பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா டிஃபரண்டான ரோலா இருக்கும். ஒருவேளை வில்லன் ரோலா இருக்குமோ அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்துல அவர் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மம்முட்டி அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் தமிழ்ல படம் பண்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.